இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை பொறுத்த மட்டும் இப்ப நாங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தியாளங்கள் தான் மிக முக்கியமான நிமிடங்களாக உற்று நோக்கப்படுது. ஏன்னு சொன்னா இந்த கடந்த 3 நாட்கள்ல இஸ்ரேல் ஹமாஸை எதிர்த்து ரஃபா பகுதி மேல மிக மிலேச்சத்தனமான தாக்குதலை நடத்துகிறது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா இந்த ரஃபால அகதிகள் முகாம் என்று சொல்லி மக்கள் இடம்பெயர்ந்து வந்து தங்கியிருந்த அந்த முகாம் மீது இஸ்ரேல் படை வீரர்கள் நடத்திய வான்வழி தாக்குதல்ல 45 பேர் உடல் கருகி பலியாக இருந்தார்கள். அப்ப இப்ப அதுல ஒரு புது விடயம் வெளியில வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டு அமெரிக்க தயாரிப்பு குண்டு என்று சொல்லி CNN, அல் ஜசீரா போன்ற இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. அப்ப இதையடுத்து ரஃபா மேல நீங்க நடத்துற தாக்குதலை நிப்பாட்டணும் என்று சொல்லி அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் கோரிக்கை விடுத்திருந்தாலும் இஸ்ரேல் ராணுவம் அதை நிப்பாட்டுறதா இல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எதிர்ப்புகள் எதையுமே பொருட்படுத்தாது இஸ்ரேல் படை வீரர்கள் இப்ப காசாவையும் எகிப்தையும் இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற அந்த எல்லை பகுதியில 75% முழுமையாக கைப்பற்றியிருக்கணும் என்று சொல்லி இஸ்ரேலில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாக இருக்குது. ஆக எப்படி இந்த உலக நாடுகளுடைய எதிர்ப்பு எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு இஸ்ரேல் மிக இலகுவாக ஹமாஸ் எதிர்த்து போராடுது இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் அதாவது இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கங்கள் எதிர்த்து மிக இலகுவாக முன்னேறி கொண்டிருக்கும் சொல்லி பார்க்க இஸ்ரேல் படை வீரர்களோட இந்த போர் யுத்திகள் அவர்கள் எடுக்கக்கூடிய போர் வியூகங்கள் தான் அவர்களுக்கு உதவுது என்று சொல்லி இந்த போரியல் ஆய்வாளர்கள் சொல்லினோம். அப்ப எப்படியான போரிகள் யுத்திகளை இந்த இஸ்ரேல் படை வீரர்கள் கையாளினம் எப்படியான போர் வியூகங்களை இஸ்ரேல் ராணுவம் வகுத்திருக்குதுன்றதை பற்றியும் இப்ப ரஃபாவினுடைய நிலை என்ன என்றதை பற்றியும் தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா இப்ப இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் என்றது பல ஆண்டுகளாக இருந்து வந்தாலும் இப்போ ஒரு 200 நாட்களாக தான் போர் என்ற நிலைக்கு மாறி அதிதீவிர போர் அங்க இடம்பெற்றுக் கொண்டு வருது. ஆக எப்படி இருக்க இன்று வரைக்கும் 36,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் அதுல 75% மக்கள் குழந்தைகளும் பெண்களும் என்று சொல்லி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுகாதார அமைப்பு ஒரு செய்தி வெளியிட்டது. ஆக இப்படியான ஒரு கொடூர தாக்குதலை மேற்கொண்டுதான் இஸ்ரேல் ராணுவம் காசாவை கைப்பற்ற ஒரு நோக்கில முன்னேறி கொண்டு போகுது. காசாவை கைப்பற்றது மட்டுமில்ல அவர்களோட ஒரே குறிக்கோள் ஹமாஸ் இயக்கத்தை முழுமையா அழிக்கணும் என்றாதான். ஆக இதுல நடைபெற்ற ஒரு வான்வழி தாக்குதல் இலக்காகி ஐநாவினுடைய 7 உறுப்பினர்கள் பலியாகி இருந்தார்கள். ஆக இதையடுத்து பல உலக நாடுகள் இஸ்ரேல் ராணுவத்துக்கு கண்டனங்கள் அறிவிச்சது. அதே போலதான் இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ரஃபாவினுடைய அகதி முகாம் தாக்குதலை அடுத்து அமெரிக்கா ஒரு விஷயம் சொன்னது எப்படி என்று சொன்னா நீங்கள் ரஃபா மேல அதாவது ரஃபால இருக்கக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் நிப்பாட்டணும். அப்படி தாக்குதல் நடாத்தினா அமெரிக்காவிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது இஸ்ரேல் ராணுவத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆயுத உதவிகள்ல தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தவர். ஆக இது எல்லாத்தையுமே கவனத்தில் எடுக்காது இஸ்ரேல் ராணுவம் அங்க இயங்கக்கூடிய இஸ்லாமிய ஜிஹாத்தினுடைய அரசாங்கத்தையும் ஜிஹாத்தினுடைய ராணுவத்தையும் ஹமாஸ் அமைப்பையும் முற்றுமுழுதா ஒழிப்பம் என்று சொல்லி தன்னுடைய போர் நடவடிக்கைகள்ல மீண்டும் வீரியத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. அதாவது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விலேச்சத்தனமான தாக்குதல் இப்ப ஹமாஸ் இயக்கங்கள் ஒளிந்திருக்குது என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற இந்த ரஃபா பகுதி மேல இஸ்ரேல் ராணுவம் நடத்தி கொண்டு வருது. ஆக இந்த இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னோரி தாக்குதல் எந்த அளவு தூரம் இருக்கு என்று சொன்னா இப்ப ரஃபாவினுடைய மத்திய பகுதியை நெருங்கி இருக்கிறதாக அங்க இருந்து இயங்கக்கூடிய அல் ஜசீரா போன்ற இணையதளங்கள் செய்தி வெளியிட்டாலும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இன்னும் ஒரு தகவலையும் சொல்லி இருக்குது. என்னன்னு சொன்னா ரஃபால இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு மலை பகுதியை இஸ்ரேலிய படை வீரர்கள் கைப்பற்றி இருக்கிறதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதே போல ரஃபாவினுடைய மத்திய பகுதி மட்டும் இல்லாம ரஃபாவினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய அதாவது எகிப்தையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிடலெல்பி கேடியர் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த எல்லை பகுதியில 75% இஸ்ரேலிய படை வீரர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு தகவல் வெளியா இருக்கு. இதால காசாவில் இருந்து நாங்கள் எகிப்துக்கு போய் அகதி தஞ்சம் கூறியாவது உயிரை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி நிற்கிற மக்களுக்கு இது ஒரு பேரடியான தகவலா தான் இருக்குது. ஏனென்று சொன்னா அந்த எல்லை பகுதியில் 75% இஸ்ரேலிய படை வீரர்கள் முழுமையான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கணும். இது எப்படியான ஒரு பகுதி என்று சொன்னா இங்க எந்த விதமான ஆயுத பயன்பாடுகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி 2005ஆம் ஆண்டு இஸ்ரேலாலேயே ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த எகிப்தையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய எல்லை பகுதி. ஆனா அப்படிப்பட்ட எல்லை பகுதியை இந்த இஸ்ரேல் படை வீரர்கள் கைப்பற்றி அதால மக்கள் வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போறதை முழுமையா தடுத்திருக்கணும் என்று சொல்லியும் வேற நாடுகளில் இருந்து இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அதாவது சுகாதார உதவிகள் உணவு உதவிகளையும் இந்த இஸ்ரேல் படை வீரர்கள் முழுமையா தடுத்து வச்சிருக்கணும் என்று சொல்லியும் பல சுகாதார அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏன்னு சொன்னா இப்ப இந்த காசாவினுடைய ரஃபா பகுதியில மருத்துவங்கள் இல்லை அதாவது மருத்துவமனைகள் 2-3 நாட்கள் தான் இயங்கக்கூடிய நிலைமையில இருக்கு என்று சொல்லியும் மின்சாரம் முழுமையாக இல்லை என்று சொல்லியும் அதே போல இந்த இணைய வசதிகள் முழுமையாக நிப்பாட்டப்பட்டிருக்கு என்று சொல்லியும் இந்த இஸ்ரேல் படை வீரர்களின் மிலேச்சத்தனமான தாக்குதலால இன்னும் ஒரு
சில நாட்களிலேயே ரஃபா பகுதி வந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது இஸ்ரேல் படை வீரர்கள முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுது. ஆக இப்படி இருக்க இந்த அகதி முகாம் மேல இஸ்ரேல் படை வீரர்கள் தாக்குதல் நடத்தி 45 பேர் உடல் கருகி மரணமானதை பற்றி ஒரு புது விஷயம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, அதற்கு பயன்படுத்தப்பட்ட குண்டு, அதாவது வந்து GBU-39 என்று சொல்லப்படுகிற அந்த குண்டு அமெரிக்காவினுடைய தயாரிப்பு என்று சொல்லியும், இந்த குண்டால வந்து 80 தொடக்கம் 90% தான் துல்லியமாக இலக்குகளை தாக்க முடியும் என்று சொல்லியும், இதால 100% தான் குறிவச்ச இலக்க தாக்க இயலாத வல்லமை தான் அதுக்கு இருக்குன்னு சொல்லியும் கணக்க போயியல் வல்லுநர்கள் சொல்லிச்சிருக்கணும். ஆக இப்படிப்பட்ட குண்டுகளை வந்து அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவத்துக்கு கொடுத்ததால வருங்காலத்துல அமெரிக்கா மேலையும் போர்க்குற்றங்கள், அதாவது போர்க்குற்ற விசாரணைகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குதுன்றதால அமெரிக்கா வந்து தான் தன் கொள்கையில் இருந்து விலகி இஸ்ரேல் ராணுவத்தை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குன்னு சொல்லியும் எச்சரிக்கப்படுது. ஏனென்று சொன்னா, இந்த ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவர் வந்து நிக்கி ஹேலி கொஞ்ச நாளைக்கு முதல் இஸ்ரேலுக்கு பயணமாக இருந்தவர். அப்படி பயணமாக இருந்தவர் அங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்ப மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு விடயமா மாறி இருக்குது. மீண்டும் இந்த நிக்கி ஹேலி வந்து ஒரு சர்ச்சையானவரா மாறி இருக்கிறார். என்ன விடயம் நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த நிக்கி ஹேலி இஸ்ரேலுக்கு பயணமாகி அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர், அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையோட எல்லாம் சந்திப்பை மேற்கொண்டு போட்டு அங்க, அதாவது இஸ்ரேல்ல இருந்து ஹமாஸ் மீது தாக்குதல் நடாத்தப்படுவதற்கு தயாராக இருந்த ஏவுகணைகள் மீது நிக்கி ஹேலி ஒரு வசனத்தை எழுதுறார். என்னன்னு சொன்னா, அமெரிக்கா லவ் இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு வசனத்தை எழுதுறார். அது மட்டும் இல்லாம மேலே ஒரு வசனத்தை எழுதுறார், பினிஷ் தெம் என்று சொல்லி எழுதுறார். அதாவது பினிஷ் தெம் அமெரிக்கா லவ் இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு வசனத்தை அங்க இருக்கக்கூடிய இந்த பீரங்கி குண்டுகள் மேல எழுதியிருக்கிறார். ஆக அது இப்ப வந்து எப்படியாவது அந்த அமெரிக்க அதிகாரிகள் அது எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேல ஆதரிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்றதை சுட்டிக்காட்டுது. ஆக இப்படி இருக்க இந்த இஸ்ரேல் ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்கள், அதாவது பொதுமக்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை அமெரிக்கா தட்டி கேட்குமா என்ற ஒரு ஐயம் வந்து உலகளாவிய ரீதியில எல்லார்ட்டையும் எழுந்திருக்குது. ஆக இப்படி இருக்க எப்படி இந்த இஸ்ரேல் ராணுவம் இவ்வளவு இலகுவாக முன்னேறி கொண்டு போகுது, அதாவது ஹமாஸ் எதிர்க்குது, இஸ்லாமிய ஜிஹாத் ராணுவத்தை எதிர்க்குது, எப்படி இலகுவாக முன்னேறுதுன்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய ராணுவ யுத்திகள், அதாவது போர் வியூகங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணமாக வைக்கப்படுது. அதுல சொல்லப்படுற முதலாவது வியூகம் என்னன்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் படை வீரர்களை வந்து முந்தைய ஒரு காலம், அதாவது இந்த போர் யுத்தங்கள் தொடங்கின காலத்துல அவர்களுடைய கவச வாகனங்களை தான் இலக்கு வச்சு இந்த ஹமாஸ் வீரர்கள் தாக்குதல் நடத்தினதாகவும், அதால கணக்க இஸ்ரேல் வீரர்கள் அநியாயமாக உயிரிழந்ததாகவும் இஸ்ரேல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஆக இப்ப அவர்கள் முன்னுக்கு அனுப்புற கவச வாகனங்கள் எல்லாமே வந்து ரோபோட்டால இயக்கப்படுறதாகவும், அதாவது தூரத்தில இருந்து இயக்கக்கூடியதாகவும், அந்த கவச வாகனங்கள்ல வந்து துப்பாக்கிகள் பொருத்தி இருக்கும். அவை வந்து இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளா இருக்கும். ஆனா அவற்றை வந்து வேற இடங்கள்ல வச்சு நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்கு. ஆக அப்படியான ரோபோட்டிக்ஸ் மூலம் இயங்கப்படுற கவச வாகனங்களை முன்னுக்கு அனுப்பி போட்டு அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை சரிபார்த்த பின்புதான் பிறகுதான் ராணுவ வீரர்கள் உள்நுழைகிறார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் வழியா இருக்குது. அதே போலதான் இன்னும் ஒரு விடயம், அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட, அதாவது நல்ல குவாலிட்டி கொண்ட கேமராக்கள் கொண்ட ட்ரோன்ஸ் யுத்தத்தில் பயன்படுத்தப்படுறதாகவும், அப்படி பல ட்ரோன்ஸை வந்து ஹமாஸ் அமைப்பினர் சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாகவும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் இன்னும் ஒரு விடயம் என்று சொன்னா, அவர்களுடைய ராணுவ வியூகம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஹமாஸ் அதாவது ரஃபாவை துண்டு துண்டா பிரிச்சு அவற்றை கைப்பற்ற ஒரு வியூகத்துல தான் இந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறதாகவும் இந்த போரை அவதானிக்கக்கூடிய போரியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கணும். ஆனா இன்று வரைக்கும் எங்களுடைய ராணுவ யுத்தி இதுதான் எங்களுடைய வியூகம் என்று சொல்லி இஸ்ரேல் ராணுவம் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடல. இப்படி இருக்கதான் ஹமாஸ் அமைப்பினரும் ஒரு சில வியூகங்களை கையாளிடும். எப்படி என்று சொன்னா, தாங்கள் விட்டுட்டு, அதாவது பின்னுக்கு போகேக்க அந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கி பின்னுக்கு போகேக்க தாங்கள் விட்டுட்டு போற பில்டிங்குகள்ல இந்த வெடி குண்டுகளை பொருத்தி வச்சுட்டு போறதாகவும், அதுல வந்து சிக்கி பல இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுது. அதே போல அண்மையில ஒரு 3 இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்ததாகவும், அவர்கள் வந்து 2 வீரர்கள் 21 வயதாகவும், ஒரு வீரருக்கு 20 வயதாகவும் தான் இருக்குது என்று சொல்லியும் இந்த ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார். இந்த இஸ்ரேல் படைகள் வந்து 20-21 வயதில் இருக்கக்கூடிய வீரர்களை தான் முன்னிலையில களம் காண்றதுக்கு அனுப்புறார்கள் என்ற ஒரு தகவல் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதே போல இன்னும் ஒரு யுக்தி ஹமாஸால மேற்கொள்ளப்பட்டது. எப்படி என்று சொன்னா, அவர்கள் வந்து இந்த மோட்டார் ராக்கெட்ஸ், அதாவது மோட்டார் பொம்ஸையும் ஆன்டி ராக்கெட்ஸையும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லியும் ஒரு தகவல் வெளியாயிருக்குது. ஆக இப்படியான நிலையில இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் வந்து இப்ப மிக கொதி நிலையில், அதாவது மிக சூடு பிடிக்கிற நிலையில தான் நடந்து கொண்டிருக்குது. எப்ப வேண்டும் என்றாலும் ரஃபா பகுதி முழுமையாக கைப்பற்றப்படலாம். அதே போல இந்த எகிப்தையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய எல்லை பகுதியும் வந்து முழுமையாக எப்ப வேண்டும் என்றாலும் இந்த இஸ்ரேல் படை வீரர்களால் கைப்பற்றப்படலாம். அப்படி கைப்பற்றினா முழுமையாக காசாவுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் முழுமையாக துண்டிச்சு அவர்கள் உலகில் இருந்து இன்னும் ஒரு பாகத்துக்கு சென்ற மக்கள் போல ஆகிவிடுவார்கள். ஆக எப்படி இருக்க இனி நடக்க போற நிலைமைகள் எப்படி இருக்குதுன்றத புரிந்துதான் பார்க்கணும். இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் ஒரு முக்கியமான காணொலியில அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.